நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் பார்த்த காட்சிக்கான செய்தியை இப்போ பார்க்கலாம். தீபாவளி அப்படின்னாலே எல்லாருக்குமே உடனே ஞாபகத்துக்கு வருது பட்டாசு, இனிப்பு, புது ட்ரெஸ், இப்படி எல்லாம் தான். தீபாவளி நேரங்களில் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தை தங்களுக்கு சாதகமாக சில பேர் பயன்படுத்துகிறாங்க. கூட்டத்தில் பெண்கள் கழுத்தில் இருக்கிற செயினை பறிக்கிறது, பிட் பாக்கெட் அடிக்கிறது, துணி கடையில் திருடுறது, இது போன்ற குற்றமான சம்பவங்கள் அதிகமாக நடக்குது. அப்படிதான் இங்கே ஒருத்தர் கடையில் துணி வாங்குற மாதிரி போய் அங்கே இருக்கிற விலை உயர்ந்த பட்டு சேலைகளை திருடி இருக்காங்க. அவங்கள போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். தீபாவளி நெருங்கிட்டு வரதால கோவை டவுன்ஹால் பகுதியில் இருக்கிற கடைகளில் மக்கள் கூட்டம் அலமோதுது. இங்க இருக்கிற பிரபல துணிக்கடையில 4 நாட்களுக்கு முன்னாடி 9 விலை உயர்ந்த பட்டு சேலைங்க திருட்டு போயிருக்கு. இதை பத்தி கடை ஊழியர்கள் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. விசாரணையில திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கும்பல் கோவையில முகாமிட்டு பட்டு புடவைங்களை திருடிட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து கடையில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை போலீசார் பார்த்தாங்க. அப்ப கூட்ட நெரிசலை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி பெண்கள் 3 பேர் பட்டு புடவைங்களை திருடினது அதுல தெளிவா பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை வச்சு அந்த 3 பெண்களையும் போலீசார் கைது பண்ணாங்க. அவங்க கூட இருந்த 2 பேர் தலைமறைவாகிட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 9 பட்டு புடவைகளை போலீசார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க.